Hi all, how are you? இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 26, சேஞ்ச் யோர் ஆட்டிடியூட். எஸ், நம்ம பார்க்குற பார்வையை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்கேஸ் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா எஸ், அதை நான் எடுத்துக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணன்றதை ஒத்துக்கணும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வரணும். முதல்ல நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாலே தானாகவே நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும். ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? லைக் பிளண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா அது ஒரு கோல் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு வேளை நீங்கள் பண்ணுற வேலையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கனாலும் இல்லை அந்த ப்ராசஸ் தப்பாக இருந்தாலும் அது எதனாலன்றது கண்டுபிடிங்க. அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் இன்கேஸ் அந்த ப்ராசஸில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃபெயிலியருக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு பிளான் பி வச்சு அந்த பிளான் பியில் உங்களோட ப்ராசஸை போக அப்போ தான் உங்களோட கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஐயோ ஃபெயில் ஆகிட்டோமேன்னு அதே இடத்துல நிற்காதீங்க. அடுத்து என்னவோ அதை பார்த்துட்டு அப்படியே லைஃப் போகிற வேகத்தில் நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குது, அதில் பாதி தண்ணி இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக அதை பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி இருக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் நெகட்டிவாக அதை பார்க்குறீங்கன்னா பாதி தண்ணி இல்லையே அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் எக்ஸாம்பிள். நம்ம இருக்கிற பாதி தண்ணியை நம்ம பார்த்துட்டு அது நம்ம லைஃப்பில் இருக்க பாசிட்டிவை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். டட்டா, பை பாய்.